சனிக்கிழமை முடிஞ்சுட்டு இருக்கும். நான் சில விஷயங்கள்லாம் ஒர்க் வைஸும் சரி வீட்டாலையும் சரி தப்புலாம் பட்டு கேட்டுருவேன். அது அக்கா கூட தெரியும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்போ என்ன சொன்னாங்க, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நடந்த பிறகு என் பக்கத்தில் இருக்கிற தேவையில்லாம வந்து வசனோட கத்தருக்கு சொல்லணும். அப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மோகன் போஸ்ட்மேன் மோகன் கர்ணகி நவநீதி ஒரு கேங்கே இருக்குது. அவங்க சூரியன் விடணும்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மந்திரம் பண்ற மாளிகை வீட்லயும் மந்திரம் கர்ணகி வீட்லயும் மந்திரம் ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்க முடியாது. இல்லையா? இது உண்மையான சத்தியம். இல்லையா? மேகனிட்ட எனி டைம் ஜாப் பண்ணி கிடப்பாங்க. எங்க அக்கா அலினர் எனி டைம் ஜாப் பண்ணி கிடப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் அந்த இடத்துல இல்லை. இல்லையா? மேகனிட்ட ஜாப் பண்ணாலே அந்த மாரியம்மா கத்துவாரு, மாளிகை கத்தும். அப்போ வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க. நான் அதை பார்த்துருக்கேன் பக்கத்து வீட்டில். ஆனா நான் பாட்டு பார்த்தா அவங்களுக்கு எரியுது வயிறு. என் குரல் கேட்டா அவங்களுக்கு எரியுது வயிறு. நான் யூடியூப்ல போறது எல்லாமே அவங்களும் பார்க்குறாங்க. அவங்க மருமகன் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. அட்மினா இருக்க வேடிக்கை தெரியும் ஒரு 7 பேருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறோம். ஆனா நாங்க போட்டா மட்டும் தான் உள்ள அலோட் பண்ண முடியும். வேற யாரும் அதர்ஸ்ட் மாட்டாங்க, விட மாட்டோம். ஏன்னா நிறைய இதுவாயிட்டு சொல்லிட்டு அப்ப இந்த பாட்டெல்லாம் கேட்க மருமகெல்லாம் வந்து கேட்க, ஓ இப்படி வந்துட்டாங்க எங்கெங்க ஊழி செஞ்சாங்க ஜீசஸ் காசுல ஸ்தாபனத்தை ஜீசஸ் கிறிஸ்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பொறாம. இல்லையா? பாட்டு போடாத பசங்க மியூசிக் கிளாஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சின்ன குட்டி ப்ளூடூத் வச்சிருப்பேன். ஆனா ரிப்பேர் ஆகல. இல்லையா? 300 ரூபாய் ப்ளூடூத் பேக் உள்ள இருக்கு போச்சலாத்தாரி பாக்கணும். அதுல வச்சு அந்த பாட்டு இருப்பேன், கீபோர்டு ப்ளே பண்ணுவேன். பிசாசு ஆடுது. எதிரில் இருக்கிற கார்த்தி கோவிந்தசாமி மாவீரன் ஆடுது. அல்லேலூயா சொல்லுமா? ஆடு சொல்ல என்ன ஆகுதுன்னா நம்ம வீட்டுல தாக்குது. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க திருக்கதர்சனம் சொல்லுவாங்க, பி கேர்ஃபுல். வயசானவமா இருக்கிறாங்க, வாலிபமாக இருக்கிறாங்க, நீ ஊழியத்துல இருக்கிற உன்னதமான ஒரு சுவிசேஷ பணிகள் இருக்கிறாங்க. ஆனா நிறைய எனக்கு பொறாம தான். ஜாபம் இருக்கிற பாஸ்டர் இருக்கிற குட்டி பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வளர்த்துட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரையும் வளர்க்குறீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி குத்துறாங்க. எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏசாவே குத்த கரங்களை தட்டுவோம். ஏசாவே குத்துறாங்க, நானா ஏமாத்துறோம். எனக்கு தாய்மொழி ஏசு வாழ்கிற சபை. அல்லேலூயா. எங்க வேணா முடியும் செய்வேன், ஸ்தாபனத்தில் முடியும் செய்வேன். ரவியெல்லாம் வந்தாலும் ஜோம் பண்ணிட்டு தான் வருவாங்க. இல்லையா? பாஸ்டர்லாம் வந்தாங்கன்னா ஜோம் பண்ண மாசு கூட எவ்வளோ கஷ்டத்துக்கு பாருங்க சொல்லுவான். வந்து பேண்ட் அடிச்சு இன்னைக்கு ரொம்ப அழுது நாடு பேண்ட் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சின்ன பேண்ட் வச்சிருப்பாங்க தேய்ச்சிட்டா நொறுக்கிட்டாங்க. கரணைக்கு தூக்கி அடிச்சு வாசல் பேண்ட் போயிடுச்சு. கீபோர்டு வந்து பத்திரமா சேஃபா எடுத்து உள்ள வச்சுட்டு மழை கொட்டுது. கேட்டு இன்னைக்கு வந்து அப்படியே போட்டோ எடுப்பாங்க வெளியே பாஸ் பண்ணி. அப்படி வந்து பண்ணி அவ்வளோ ஒரு மோசமா பண்ணிட்டு எரியுது அந்த ஆவி. அம்மா கூப்பிட்டு வந்து பாரு, எரியுது அந்த ஆவி பயமா. அப்ப நினைச்சேன், என் சொப்பா ஒரு மீட்டிங்கே அப்படி எரியுது. 25ஆம் தேதி மீட்டிங்கு இனி மாசம் 25ஆம் தேதி சுவிசேஷம் கொடுக்கும். அக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயா கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு. இந்த மாசம் 25ஆம் தேதி ஒரு உபவாசம் கூப்பிடுவோம். இல்லையா? உபவாசம் ஈவினிங் அக்கா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஈவினிங்ல மார்னிங்னு சொல்லிட்டு நம்ம கவிதா பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, ஜபம் ஒவ்வொரு 25ஆம் தேதி நடக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவாங்க. ஜனவரி 25ஆம் தேதி 4 மணில வந்து பிரேயர் நடந்துக்குது. ராவிட்டு இருக்கு பாசிங் பிரேயர். கூட இருக்கிற சிஸ்டருக்கு யாரும் பயங்கரமா எரியுறாங்க. ஒண்ணு பிசாசு பண்ணுவா, என்ன வந்து போன்ல கை வைப்போம். ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து 18,000 ரூபாய் பெஸ்ட் யூஸ் பண்ண நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் கரஸ்பான்ஸ் தாமஸ் ஜெய போறாங்க. நல்லா வச்சுக்கோமா. நான் எத்தனை ஒரு பெரிய பொண்ணு எனக்கு சொன்னாங்க, ஏசுக்கு தான் சொல்லுவோம். இல்லையா? எங்க அக்கா மகளுக்கு ஃபர்ஸ்ட் 45,000, ரெண்டாவது 45,000, மூணாவது 45,000. எங்க வீடு பிள்ளைங்க டாய்லெட் யாரும் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு ஒரு ஸ்பான்சர் வர 50,000. இல்லையா? எவ்வளவு 2 லட்சத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ அப்ராட் போறதுக்கு 2 crores எல்லாரும் 4 மணி தான். இல்லையா? அப்படி அவனுக்கு தைரியமா எரியாது, எதிரி பயமா எரியுது. அதனால செல்ல தூக்கி மாட்டான், பேட்டை தூக்கி மாட்டான், தூக்கி அடிக்கிறான். நான் பயந்துட்டு லேடிஸ் நான் மட்டும் கேட்டை பூட்டிட்டேன். சின்ன கேட்டை பூட்டிட்டு வெளியே பார்த்ததில்லை. வீட்டுக்கு தெரியாத சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு கவிதாக்கள் வந்துருக்குறாங்க.
ஆனா போன் என்கிட்ட இல்ல. நான் நேற்று போயிட்டு இருந்து பார்த்தேன், அக்கா கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து 1,400 ரூபாய். அந்த சேஃப்டி டாய்லெட்டுக்கு டாய்லெட்ல போறது இது நம்ம சர்ச்சைக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட வந்து அக்கா சர்ச்சை டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சை டாய்லெட்டுக்கு வந்து பவுடர் போட்டுன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அக்கா கிட்ட கொடுத்துட்டு நீட்டா போயிட்டு அக்கா நான் கொஞ்சமா தான் பழுது சாப்பிட்டேன். கரங்களை தட்டுமா கவிதாக்காக்கு பொங்கல் எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிக்கும். பொங்கல் சாம்பார் ஊற்றி அந்த சட்னி ஊற்றி ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது கையில் கொடுத்தாங்க சாப்பிடுவாங்க. சரி நான் ஒரு வேலையாக போகிறேன், மதியானம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பெரியாஸ்பத்திரி போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரொம்ப முடியல உடம்பு. ப்ராஃபிஸாக ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஊழியத்தில் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் அக்காவை சாய்ச்சதுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப வீக்னஸாக இருக்கு, பெட்டில் அட்மிட் ஆகிட்டாங்க. இல்லை நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும், போயிட்டு வந்து அட்மிட் ஆகிடுறேன், உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் எடுக்குதுங்க, உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு செம்மாட்டி அப்படின்னு அவ்வளோ பேர் அடிச்சா மூச்சு வச்சே இல்லை. சீன் வந்து திறந்து விட்டா கர்த்தர் நமக்கு ஒரு தூதரை உண்டு பண்ணுவாங்க. இல்லையா வெளியே வந்து சொட்டி சாரி எங்க இருக்கு கர்த்தானா சாரி அங்க இருந்து ஆயா போட்டு அவனாலே திறக்க முடியல திறக்க முடியல. சரி வச்சு நான் சொல்லி குடம் தண்ணியை தான் குத்துட்டு பத்திரமா இருக்க அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி எதிரி வச்சு போடணும். இவ்வளவு தூரம் தூக்கி சட்டி அடிக்கிறான். அது ஏசப்பா தான் அவங்களுக்கு வந்து அற்புதம் செய்யும். இன்னைக்கு ஜீவனோடு இருக்குது அவருடைய கிருபை தான். எத்தனையோ பேர் என்ன எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க, மந்திரமணி எடுத்து பார்த்தாங்க, சூரியமணி எடுத்து பார்த்தாங்க, இப்போ அடிக்கிறதுக்கே வந்துட்டாங்க. இல்லையா நம்ம கன்வென்ஷன் நடத்த போகிறோம். கத்தருக்கு சோ வருகிற 25ஆம் தேதி நம்ம ஆத்தூர் பார்த்து ஸ்டேஜ்லயே மழை வரல. கத்தருக்கு சோத்திரம். இல்லையா அப்படி மழை வர மாதிரி தான் அந்த நம்ம போட்டிகளை அரேஞ்ச் பண்ணிடலாம். கத்த தாமே ஆசீர்வதிப்பாராங்க. நமக்கு எதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. இல்லையா அலையா ரொம்ப உஷாரா வேண்டிய வைராக்கியமா இருக்கணும். நேற்று போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போஸ்ட் ஸ்டேஷன் நம்ம எடுத்து போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த இருக்கிற சார் வந்து கூகுள் பே போன் பண்ணி கூகுள் பேல 1000 ரூபாய் அனுப்புங்க, அப்போதான் உங்களுக்கு கேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தசரன் சார் ஒருத்தர் சொல்லிட்டு தாலுகா ஆபீஸ்ல. அப்ப நானே சொன்னேன், அப்ப எதுக்கு நீ யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன்? நான் வந்து பட்டு கேட்டுறேன், நீ எதுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன்? 1000 ரூபாய் கிட்ட வாங்குறதுக்கு உங்க அரசாங்க சாமான் கொடுக்குறது கேட்டதுக்கு ஒன்னும் மதியம் 4 மணி கிளம்பி விட்டான். இல்லையா அந்த பேச்சு கேட்டு பிரசிடன்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ போன்ல பேசுறதுக்கு வெட்ட போடுறாங்க. இல்லையா அவங்க பேசுறதே குரூப்ல போட்டுட்டு இல்லையா எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க குரூப்ல இல்லைன்னா ஆட் பண்ணி விட்டுருப்போம் நம்ம தங்கச்சி. அப்போ குரூப்ல போட்டு விட்டு வாங்க வாங்கி அனுப்பின்னு பேச வாய்ப்பு இல்லை. எனக்கு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இல்லையா நீ கேப்பாரு பேச்சு கேட்டு இருக்கிற 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல போவேன். இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் கண்டிப்பா போவேன். ஏன்னா எனக்கு வாழ்வாதாரம் வேணும், ஒரு பெட்ரோல் போடணும், வயசுக்குள்ள சாப்பிடணும், கரண்ட் பில் கட்டணும், எவ்வளவு வேலை இருக்குது. சபைக்கு வரேன், சபையினுடைய தேவைகள் சந்திக்கிறதுக்கு உதவி செய்யணும். எனக்கு பார்த்தா ஏன்னா எனக்கு காலம் வச்சு தூக்கணும். சம்பளத்துக்கு 5,000 அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 5,000 போட்டு 15,000 கொடுக்கணும். இல்லைன்னா வேற ஆக்ஷன் எடுப்பேன். அது கண்டிப்பா லைவா பார்ப்பீங்க. இல்லையா கல்யாணத்துக்கு லைவா 15,000 கொடுக்க மகனுக்கு செத்தா அப்படின்ட்டு இல்லையா. ஆமா அப்போ இதெல்லாம் பேச போன் ஒன்றும் தரவே இல்லை, போன் தரவே இல்லை. அது ரொம்ப நல்லா பேசுறேன். நேற்று பழுது குடிச்சுக்கிறாரு, அடிச்சு உடம்பு ஃபுல்லா புண்ணாக்கிறார். நான் வந்து கஞ்சி குடிக்கிறேன் அடிக்காதங்க அப்படின்ற அப்படி இல்லாம அடிச்சு உயிர் போற அளவுக்கு. இல்லையா கரெக்டாக அதுல இருந்து மீண்டு கலைஞரை பார்த்துருக்கோம். நான் வெளியில போன பிளாக் வாங்கிட்டு போவேன். அங்க டேஷ்ல போனா அந்த மேல ஏந்து உலகம் மேல உட்காருங்க ட்ரெஸ் போட்டது வக்கீல் நீங்க கேக்குதுங்க. இல்லையா நான் வக்கீல் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்லையா பிளாக் பைட் பிடிக்கும். நான் வக்கீலாம் கிடையாதுன்னு நான் வரையும் +2 பைக் தான் பைபிள் கடை தான் முடிச்சிருக்கிறேன், எனக்கு படிப்பு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் விசாரிச்சுட்டு அப்புறம் இங்க கூட அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா சண்டை. இல்லையா அது அவங்க ரஞ்சிதா போலீஸ்ல இருக்கிறாங்கள அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஒரே வார்த்தை கீபோர்டு பேண்டு என் போனு 18,000 போனு வித்து எங்க அலுவலக கடையாக 5 சாப்பிட்டு தூக்கி போட்டான் அப்படின்ட்டாரு. இல்லையா எழுதி குத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் செல்லுல எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். ஆனா செல்லு போன ஏசப்பா அப்படின்னு உணர்த்திட்டாரு. உடனே வந்து போன் பண்ணி வச்சு நம்ம நம்பிக்கையான பிள்ளைங்களுக்கு போன் பண்ணி இந்த ஃபைல பத்திரமா வச்சுக்க நம்ம தேவைப்படும் சொல்லிட்டு இவன் போனாலும் கவலை கிடையாது. இல்லையா அதை விட சூப்பர் பண்ணி ஏசப்பா தருவார். சாட்சி சொல்லலாம், நம்ம டைம் எப்படி தெரியும், வாட்ச் கிடையாது, செல்லுல தான் பார்ப்பேன். இவன் லேப்டாப் எதுவுமே கிடையாது. இங்க மணி அடிக்கும் 5 மணிக்கு மோகன் சீலாசன வசனம் சொல்ல இதெல்லாம் பார்ப்பேன். கரெக்டா 5 மணி. இல்லையா ஜெபி ஆரம்பிச்சு நம்ம சர்ச்சா வசனம் சொல்லிட்டாங்க. அதே 6 மணிக்கு அடிக்கும், 7 மணி அடிக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும். அதனால அது நீங்க அடிக்கிற
நம்ம எல்லாரும் எடுப்போம். ரொம்ப நாளா பேசிட்டே தயவா மன்னிக்கணும். சாட்சி ஆசீர்வதிப்பாங்க.